ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். பாலிட்டியில் எம்ஜி ஸ்குவாட், ஆமாங்க, பாலிட்டியில் வந்து எம்ஜி ஸ்குவாட் இருக்குதுங்க. ஒரு 10 ஸ்டேட் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 371 ஆர்டிக்கிளில். அதில் தான் எம்ஜி ஸ்குவாடுன்னு சொன்னேன். எம்ஜினா ஒன்றும் இல்லை, 371 ஆர்டிக்கிளில் வந்து மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சிறப்பு அந்தஸ்து வாங்குது, சரிங்களா? அப்போ அதனால தான் எம்ஜி ஸ்குவாட் சொன்னேன். ஏன்னா 371ஏலேருந்து 371ஜே வரைக்கும் ஒரு 10 ஸ்டேட் அந்த ஸ்குவாடில் இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு ரிவிஷன் மாதிரி தான், சரிங்களா? ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ 371ஏ அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏ ஃபார் அனகோண்டா நாகம், சரிங்களா? நாகாலாந்து, சரிங்களா? ஏ ஃபார் அனகோண்டா நாகம், ஸோ நாகாலாந்து ஷார்ட்கட்டுக்கு, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 371பி. பி அப்படின்னா ப்ரெட்டுனா நமக்கு ப்ரெட்டு திங்க என்ன வேணும்? ஜாம் வேணும். ஸோ அஸ்ஸாம், சரிங்களா? ப்ரெட்டு ஜாமு, ஸோ பி அஸ்ஸாம், சரிங்களா? ஓகே. சினா 371சி வந்து சி ஃபார் கேஷ்னா மணி, அப்போ மணிப்பூர், சரிங்களா? 371சி மணிப்பூர், கேஷ் மணி, சரிங்களா? மணிப்பூர். அடுத்து 371டி ஃபார் ரெட்டினா என்னது? ஆந்திரா குறிக்கும், ஓகேங்களா? அப்போது இப்போ வந்து தெலுங்கானா தனியாக பிரிஞ்சதுனால சேம் ஆர்டிக்கல் தான் தெலுங்கானாவுக்கும் மென்ஷன் பண்ணும். ஸோ 371டியில் வந்து ஆந்திரா தெலுங்கானா நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் ஆந்திராவில் தான் தெலுங்கானா இருந்துச்சு. 2014 ஜூன் 2 தான் தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ ரெண்டுக்குமே சேம் 371டி. டி ஃபார் ரெட்டி, ஆந்திரா. சரி, ஓகே. அடுத்து ஈக்கு வாங்க. 371ஈனா உங்களுக்கு எஜுகேஷன், சரிங்களா? ஆந்திர பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க, ஓகே. இ ஃபார் எஜுகேஷன், அப்போ நம்ம மத்திய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஆந்திர பிரதேச மத்திய பல்கலைக்கழகம். சரி, ஓகே. அடுத்து ஈக்கு அப்புறம் எஃப் 371எஃப்ங்கிறது சிக்கிம். ஃபிகரை பார்த்து சிக்கிக்காதீங்க, சரிங்களா? எப்போவுமே ஃபிகரை பார்த்து சிக்கிக்காதீங்க, அதான் ஷார்ட்கட், ஓகேவா? ஏன்னா ஃபிகர் நல்லா இருக்கிறவங்க தான் நல்லவங்க சொல்ல முடியாது, அது மாதிரி. ஆனால் நல்லவங்க எல்லாருமே அழகு தான், சரிங்களா? ஸோ அதை நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன். ஃபிகரை பார்த்து சிக்கிக்காதீங்க. எஃப் தான் சிக்கிம், ஷார்ட்கட், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப்க்கு அப்புறம் ஜினா உங்களுக்கு ஜிம்மு. 371ஜி, ஜிம்மு ரம்மு, ஓகேவா? ஜிம்முக்கு போனால் கூட பரவாயில்ல, ரம்மு பின்னாடி போகாதீங்க, ரம்மு குடிச்சிடாதீங்க, சரிங்களா? ஜிம்மு ரம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைச், 371ஹைச். இந்த எம்ஜி ஸ்குவாட்லேயே ஒரே ஒரு பொண்ணு, அருணான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஹச்சுன்னு தும்பிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அப்போ 371ஹெச்ங்கிறது அருணாச்சல பிரதேசம், ஓகேவா? ஓகே. அடுத்து ஐங்கிறது கோவா. 371ஐங்கிறது கோவா. நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் ஒன்று சொல்கிறேன். ஐன்னு சொல்கிற அளவுக்கு எங்கே பார்த்தாலுமே ஐன்னு சொல்கிற அளவுக்கு கோவா ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் இதுக்கு வேறு வச்சு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 371ஐக்கு அப்புறம் ஜே வந்து ஜோக் நீர்வீழ்ச்சி, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஸோ 371ஜே அப்படிங்கிறது கர்நாடகா, சரிங்களா? கர்நாடகாக்கான சிறப்புரிமை. இந்த ஷார்ட்கட்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த இதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.